நானும் குக்கு வித் கோமாளியில இருந்து விலகிறப்பா அப்படின்னு வெங்கடேஷ் தொடர்ந்து அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிரபலம் யார் அவங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கவும். விஜய் டிவில ரொம்பவே ஃபெமிலியரா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா குக்கு வித் கோமாளி தான். கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க. இப்ப 4 சீசன் முடிச்சிருக்காங்க. இப்ப 5th சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாமே ஆர்வத்துல இருந்துட்டு இருந்த நிலையில மண்டையில குண்டு தூக்கி போடுற மாதிரி இப்போ ஒரு அதிர்ச்சி தகவல் சோசியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இது உண்மையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த சீசன்ல முதல்ல சீசன்ல யார் வின் பண்ணான்னு பார்த்தா வனிதா விஜயகுமார் அவர்கள், 2வது சீசன்ல கனி, 3வது சீசன்ல ஸ்ருதிகா, 4வது சீசன்ல நம்ம கோபி அவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வின்னர் எல்லாருக்குமே சூப்பரா டைட்டில கொடுத்து இன்னைக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம குக்கிங் அப்படிங்கிறது ஒரு டேலண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து இன்னைக்கு வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்க நிலைமையில ஒரு பக்கம் குக்கோட காமெடி இருந்தாலுமே கோமாளிகள் பண்ற காமெடி எல்லாமே வேற லெவல் கலாட்டாவா இருந்துட்டு இருக்கும். முக்கியமா இவங்க எல்லாம் இருந்துட்டு போறாங்க. ஜட்ஜ பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? சோ அவங்கள பத்தி சொல்ற குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கான மெயின் காரணம் யாரு தெரியுமா? ஜட்ஜ் 2 பேர் தான். செஃப் தாமு அண்ட் செஃப் வெங்கடேஷ். இவங்க 2 பேருமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இன்னொன்னு ரொம்பவே ஜோவியல் கேரக்டர். அதனாலேயே போட்டியாளர்களோட ரொம்பவே கலாட்டா பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாருமே பண்ற விஷயத்த ரசிச்சுக்கிட்டு இவங்களும் நிறைய ரசிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு அப்பப்ப அப்படியே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத ரொம்பவே காமெடியா சொல்லிட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. யாரையுமே குறை சொல்றதோ சுட்டி காட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணினதா நம்ம 4 சீசன்ல பார்த்தே கிடையாது. அப்படி இருக்க நிலையில இப்ப செஃப் தாமு பிளஸ் செஃப் வெங்கடேஷ் இவங்க 2 பேருமே குக்கு வித் கோமாளியில சீசன் 5ல வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க. குக்கு வித் கோமாளிக்குல இனிமே நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அவர்கள் வந்து FBல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்காரு. நான் நேத்தியே சொல்லியிருந்தேன். ஸோ நான் விலகிட்டேன். இனிமேலுக்கு வந்து எங்க பேஷன் நாங்க பார்க்க போறோம். ஆனா நாங்க இன்னொரு ஷோல கண்டிப்பா அவங்க எல்லாருமே சந்திக்க போறோம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா சீக்கிரமா இவங்களை பார்க்கணும்னு ஆர்வமா இருந்த எல்லாருக்குமே பெரிய ஏமாற்றம். இதை தொடர்ந்து தாமு அவர்களும் நானும் குக்கு வித் கோமாளியை விட்டு போறேன். ஸோ நானும் வெங்கடேஷ் 2 பேருமே சேர்ந்து ஒரு சூப்பரான நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்க போறோம். அதை குறித்து அபிஷியலா இன்னும் எங்களால சொல்ல முடியல. ஆனா கூடிய சீக்கிரம் சொல்லிடுவோம். நீங்க அதுல பார்க்க போற எங்களை ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களுக்காக தான் அடுத்த நிகழ்ச்சியை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரியும் இல்லாம சொல்லியிருக்காங்க. விஜய் டிவி இல்ல அப்படிங்கறது மட்டும் நல்லா கிளியரா சொல்லியிருக்காங்க. வேற சேனல்ல வரப்போறோம் அப்படிங்கறதையும் அவங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வர அப்டேட்டை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு களவு 2 பேரையும் மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.